வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பார்க்கிங்கில் விட்டுட்டு ஃபஸ்ட் இடத்துக்கு பார்ப்போம். அது என்ன இடங்கிறத இந்த மகாபலிபுரம் மாமல்லபுரம்ங்கிற சொல்லப்படுற இந்த இடத்துல எந்தெந்த இடங்கள் இருக்குது, எந்தெந்த இடங்கள் எப்போ சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான ஒரு ஓவர்வியூவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற இடம் வந்து 5 ரதம் அப்படிங்கிற இடம். என்ன அப்படின்னா இங்கே வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா காரை வந்து ஃபஸ்ட்டு இதிலே பார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகலாங்கிறது ஒரு ஐடியா பண்ணியாச்சு. ஸோ அப்படி தான் வந்திருக்கோம். வாங்க அடுத்தடுத்த இடத்த பார்க்கலாம். இடத்துக்கு வந்து காரில் தான் போகலான்னு சொல்லி வந்திருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே கார் மூலமாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குற அளவுக்கு முடியலை. ஏன்னா டிராஃபிக் கடுமையாக இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா காரை வந்து அர்ஜுனன் ஒற்றைக்கல் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல உள்ள பார்க்கிங்கில் காரை நிப்பாட்டிட்டு அங்கே இருக்கும் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து ரீச் பண்ணோம். நீங்களும் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்க்கிங்கில் காரை நிப்பாட்டிட்டு நீங்கள் இப்போ ஒரு ஆட்டோவிலே வந்து இந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்க்குறது டிராஃபிக் இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மாமல்லபுரத்தோட பெயர் காரணத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நரசிம்மவர்மன் மற்றும் மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட அந்த மன்னனின் நினைவாகத்தான் மாமல்லபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. மேலும் குடவரை கோயில்கள் என்றாலே அது பல்லவர் காலத்து கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றாகும். அதே மாதிரி புடைப்பு சிற்பங்கள் மற்றும் குடவரை கோயில்கள் மற்றும் ஒற்றைக்கல்லில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்று பல வகையில் நாம் வந்து பல்லவர் காலத்து கட்டிட அமைப்பை வந்து நாம் கூறிக்கொண்டே சொல்லலாம். அதிலும் இந்த 5 ரதங்கள் எல்லாமே ஒற்றை கல்லில் கட்டப்பட்டவை என்று கூறப்படுகிறது. மேலும் இது முழுமையாக கட்டி முடிக்கப்படாத சிற்பங்கள் என்றும் கூறப்படுகிறது. இருந்தும் இவை இவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட கிபி 7ஆம் நூற்றாண்டில் இவை கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை அழியாமல் மிக அழகுணர்ச்சியுடன் இவை இன்றும் திகழ்வதே பல்லவர் காலத்து கட்டிடக்கலைக்கு ஒரு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது. இப்போ நம்ம பின்னாடி நிற்கிற இடம் தான் பீமரதா அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இது எல்லாமே ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு இடம்னு சொல்கிறாங்க. மகாபாரத கேரக்டர்களான அர்ஜுனன், தர்மன், பீமன், சகுலன், நகாதேவன், திரௌபதி ஆகியோரின் பெயரில் ஒவ்வொரு ரதமும் அழைக்கப்படுகிறது. என்றாலும் இந்த கட்டிடங்களுக்கும் மகாபாரதத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. கட்டிடங்களின் அடுக்குமுறைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த இடத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது இன்னும் வியப்புக்குரியவையாக அமையக்கூடும். லைட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம், பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் வந்து மகிடாசுர மர்த்தினி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குன்றின் மேல் அமைந்த ஒரு குடவரை கோயில். இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலக்கணேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலும் வந்து அமைந்திருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாமல்லபுரத்தோட இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் மற்றும் அங்கேருந்து பார்க்கும்போது கடல் மற்றும் மாமல்லபுரத்தோட நிலப்பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு உயரமான இடத்துலேருந்து பார்ப்பதற்கு ஒரு அருமையான இடம்னே சொல்லலாம். இங்கேயுமே வந்து புடைப்பு சிற்பங்கள்லாம் வந்து இந்த குடவரை கோயிலுக்குள்ளே வந்து அமைந்திருக்கு. இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் கிருஷ்ணன் கோவில் மண்டபம். இந்த கிருஷ்ண கோவில் மண்டபம் இது வந்து பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குடவரை கோவில்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அதை குடைந்து ஒரு பல்லவர் கால கட்டிடக்கலையோட அம்சமாகும். அதை இந்த கல்லில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா முன்னாடி வந்து ஒரு ஒற்றை கல்லில் வந்து கட்டப்பட்ட ஒரு இதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சுற்றி மண்டபம் வந்து பிற்காலத்தில் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து கட்டியிருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா இந்த இடங்களோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிறது. புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்லில் வெளியில் ஒரு பகுதி மட்டுமே வெளியில் தெரியுமாறு வந்து செதுக்கி சிற்பமாக்குவது புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு கூறப்படும். இங்கே இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்கள் மற்றும் அருகிலே இருக்கக்கூடிய அர்ச்சுனன் தபசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிறைய இது வந்து இந்த மாதிரியான புடைப்பு சிற்பங்களோட வகைகளாகும். இதில் பார்த்திங்கன்னா 2 யானைகள், அது போக நிறைய ஒருத்தர் தபம் இருக்கிற மாதிரியும் சுற்றியும் நிறைய ஒரு போர் படைகளோடு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு.
இயல்பாகவே புடைப்பு சிற்பங்களை வந்து அழகாக உருவாக்குனதில் இந்த பல்லவர்கள் காலத்துக்கு பல்லவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. கிருஷ்ணரோட வெண்ணெய் பந்து அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி வான் இறைக்கல் அப்படின்னு இதை அழைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல என்னென்னா, நாங்கள் போன உடனே அங்கே இருக்கக்கூடிய புல்வெளியில் 10 நிமிடம் ஓய்வு எடுத்துகிட்டு கல் இருக்கக்கூடிய இடத்தில் சென்று சில புகைப்படங்களையும் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து இந்த இடத்த பார்த்துட்டு குழந்தைகள் அந்த சறுக்கில் விளையாடுறதும், அதே மாதிரி நிறைய புகைப்படங்கள் எடுக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கல்லை சுற்றி நிறைய புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பினோம். இந்த கல்லுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன அப்படின்னா, நரசிம்மவர்மன் காலத்திலே இந்த கல்லை நகற்றுறது, இந்த குன்றிலிருந்து கீழே இறக்குவதற்கான முயற்சிகளை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களால முடியலை. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் 1908லையுமே இந்த கல்லை மேலேருந்து இறக்கணும்னு முடிவு செய்திருக்காங்க. ஆனால் அப்பயுமே இந்த கல் அடம்பிடித்து நான் இங்கே தான் இருப்பேன் என்று இந்த கல் எப்போதுமே இருந்திருக்கு. இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த இடமான மாமல்லபுரம் பீச்சில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். இப்போ புதுசாக பார்க்கிங்கே கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பார்க்கிங்குள்ளே நீங்கள் காரை எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பீச்சுக்கு பக்கத்திலே வரைக்கும் நம்ம கார்லேயே நம்ம இந்த இடத்த அடைஞ்சிடலாம். அதனால் காரை பார்க் பண்ணும்போது மணலில் சிக்காதவாறு பார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து அடுத்து நாங்கள் போன இடம் மாமல்லபுரம் கடற்கரை. இங்கே இருக்கக்கூடிய பீச் ரொம்பவும் புகழ்பெற்றது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பீச்சுக்கு அருகாமையிலேயே அந்த கடற்கரை கோவிலும் அமைஞ்சிருக்கு. இதுவும் பழைய பல்லவர்கள் பல்லவர். இந்த கோயிலுமே சுனாமி போயுமே கூட இது கருங்கற்களால் கட்டப்பட்டிருந்ததுனால இன்னுமே ஸ்ட்ராங்காக எந்த விதமான சேதமும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே எங்களால் போக முடியலை, நேரமாக்கி விட்ட காரணத்தினால நாங்கள் இந்த பீச்சுக்கு மட்டும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.